இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிறகடிக்க ஆசை சீரியலை பார்க்கும் பொழுது நமக்கே ஒரு மாதிரி நெகிழ்ச்சியாக எமோஷ்னலாக ஆகிடுது. இது நேற்று ப்ரோமோவாக வந்த பொழுதே நிறைய பேர் ஒரு மாதிரி கண்ணே கலங்கிடுச்சுங்க. அந்த முத்து அவ்வளோ தூரம் அவங்க தாய் பாசத்துக்காக ஏங்குறாரு. அவங்க அம்மாவை பற்றி அவர் மனசில் என்ன மாதிரி ஒரு கற்பனையை வச்சுருக்காரு. ஆனால் அது நடக்கலை, கிடைக்கலைங்கும் போது அதனால் வேதனைப்பட்டு அந்த வேதனைக்கான வெளிப்பாடு தான் அவருடைய கோபம், மூர்க்கத்தனம், முரட்டுத்தனம் அப்படிங்கிறத எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்லாம் சொல்லிட்டு இருந்த விஷயத்த இன்னைக்கு மீனாவுமே சொல்கிறாங்க. சீரியல்லே தெளிவாக உங்களுக்கு தாய் பாசம் மட்டும் கிடச்சிருந்தா, நீங்கள் இந்த மாதிரி ஏக்கப்பட்ட அவங்க விடாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி இருந்திருக்க மாட்டீங்க, நிறைய விஷயங்களில் மாறி இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இயற்கையாக கிடைக்க வேண்டிய தாய் பாசம் எனக்கு கிடைக்கல, நான் எவ்வளோதான் யோசித்தாலும் இது பண்ணாலும் எனக்கு அது கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் நடக்கும் பொழுது இப்போ இந்த சீரியலில் இப்போ ஒரு மேஜர் ட்விஸ்ட்டாக இன்றைக்கி எபிசோடில் அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா மனோஜை பற்றி ஒரு விஷயத்த சொல்ல வர்றாரு. என்னென்னா, பழி ஒரு இடம், பாவம் ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு என் வாழ்க்கையில். எங்கள் அம்மாவோட பாசம் எனக்கு கிடைக்கணும், எங்கள் அம்மா கூட இருக்கணும்னு அவ்வளோ நினச்சேன். ஆனால் அது நடக்காமல் மொத்தமாக என் தாய் பாசம் கிடைக்காம போனது காரணமே ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மையை நான் சொல்ல போகிறேன், எத்தனை நாள் மறைச்சி வச்ச உண்மையை அப்படின்னு மனோஜை பார்க்க மனோஜ் திருன்னு முடிக்கிறார். இது என்ன பிரச்சனை, என்னவா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிற சமயத்தில் இதை போய் நம்மளும் கொஞ்சம் விசாரிச்சு இது பண்ணி பார்த்தா ஒரு பாசிபிலிட்டியில் பெரிய ஒரு உண்மையாக இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இப்போ விஜயாவுக்கு மனோஜ் மட்டும் இருந்தபோது மனோஜ் அவங்க பாசமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் மனோஜும் முத்துவும் பிறக்கிறாங்க. அப்பயும் அவங்க நார்மலாக இருக்காங்க. 2 பிள்ளைங்களையும் அங்கே படிக்க வைக்கிறாங்க, நல்லா தான் படிக்க வைக்கிறாங்க, நல்ல குழந்தைங்களாம் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. வளர்த்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் அவங்களுக்கு 3ஆவதாக இன்னொரு குழந்தை பிறகுது. ரவிக்கு முன்னாடி நடுவில் ஒரு குழந்தை பிறகுது. அது ஒரு பொண்ணா பையனா அப்படிங்கிற ஒரு பதில் இன்னும் தெளிவாக தெரியல. ஸோ அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறமா குடும்பத்தில் நிறைய குட்டி குட்டி கலாட்டா சண்டைகள்லாம் வர சமயத்தில் ஒரு ஜோசியம் பார்த்து இப்போதைக்கு இப்போ கூடவே இந்த பையனை வச்சுக்கிறது, இந்த 2வது பையனோட ஜாதகத்துப்படி அந்த பையனை கூட வச்சுக்கிறது நல்லதில்லை, அது ராசிப்படி சரியில்லை அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி அதனால கூட இருந்தால் அம்மாவுக்கு கெடுதல், இல்லை அப்பாவுக்கு உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுவும் சில பேர்லாம் சொல்லுவாங்க இந்த பையனும் இந்த அம்மாவும் ஒன்றா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை கேட்டதுக்கு பிறகு தான் அவரை கொண்டு ஊரில் விட்டுறாங்க. ஊரில் விட்டுட்டு பாட்டியோட இருக்கும் போதே ரொம்ப வருத்தப்படுறாரு, அழறாரு. அவங்க அம்மா வரும்போதெல்லாம் அவங்க அம்மாவுக்காக ஏக்கப்படுறாருங்கிறத காமிக்கிறாரு, பெயிண்டிங்கில் காமிக்கிறாரு, போய் சொல்லிடுறாரு. அம்மா மேலே பைத்தியமாக இருக்காரு. ஆனால் அம்மாவுக்கு இப்போ மனசை ஒரு மாதிரி கல்லாக இறுகி அவங்க மாறுறதுக்கு காரணம் இந்த ஜாதகத்து மேலே இருக்க நம்பிக்கையில் ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. அது வேணான்னு சொல்லிட்டு எவ்வளோதான் அண்ணாமலை சொன்னாலும் கேட்காம விஜய் அதை பண்ணிடுறாங்க. ஆனால் அப்போ கூட அவங்களுக்கு வெறுப்பு கிடையாது முத்து மேலே. என்ன இருந்தாலும் நான் குற்ற உணர்ச்சி தான் இருக்குது, நம்ம தான் அவனை போய் தனியாக விட்டமே ஜாதகத்தை கேட்டு அப்படின்ட்டு. ஆனால் அது வெறுப்பாக மாறின அந்த முத்து திருப்பி சொல்லி பாவம் ஒரு இடம், பழி ஒரு இடம்னு சொல்கிற அந்த விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னா 3ஆவதாக இவங்களுக்கு ஒரு குழந்தை, ரவிக்கும் முத்துக்கும் நடுவில் இருந்த ஒரு குழந்தையோடு சேர்ந்து இவங்க கிளம்பி ஊருக்கு வந்திருக்கும் போது ஊருக்கு முத்துவை பார்க்க வரும் பொழுது நேராக அங்கே ஆத்தங்கரைக்கு நடந்து கூட்டு போக விளையாட எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இவர் கிராமத்திலே வளர்ந்தவர். அதனால என்ன பண்ணுறாரு முத்து அப்படின்னா ஒரு அணையில் குட்டி தடுப்பணை இருக்கும்ல, தடுப்பணையில் இந்த பக்கம் ரிசர்வாயர் மாதிரி ஒரு பக்கம் தண்ணி வேகமாக ஓடாது, இன்னொரு பக்கம் தேங்கி இருக்கும், இன்னொரு பக்கம் தான் ஓடும். அந்த தேங்கி இருக்கிற சைடில் அவர் தண்ணியில் குதிச்சு விளையாண்டுட்டு இருக்காரு. குழந்தையா ஒரு 10 வயசு பையன் பண்ணிருக்காரு. அப்போ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா மனோஜ் இவங்களுடைய 3ஆவது தம்பியோ தங்கச்சியோ இருக்காங்கல்ல, அவங்கள நீயும் குதின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாரு, மனோஜ் தள்ளி விட்டது ஆப்போசிட் சைடில் தள்ளி விட்டுறாரு, தண்ணி அடிச்சுட்டு போகிற சைடில். அதில் மூழ்கி அந்த குழந்தை இறந்ததுக்கப்புறமா டக்குன்னு மனோஜ் ஓடி போய் இது எல்லாமே இவன் தான் குதிச்சான், இவன் தான் இழுத்து தள்ளி விட்டான் அப்படின்னு ஒரு விஷயத்தை போட இது உடனே கிராமத்தில் இருந்தவன் இவனால தான் இந்த 3ஆவது குழந்தையோட உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற ஒரு மனசுலேயே பதிய வச்சிருந்த இவங்களும் விஜயாவுமே அப்போ இவன் தான் பண்ணிட்டான், இவன் தான் கொண்டுட்டான் அப்படின்னு கத்துனதுக்கப்புறமா போலீஸ் இவங்களை பிடிச்சிட்டு போக வேணும்னே கூட வச்சுக்கல, ஒன்றா இருக்கல, இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் கொண்டு போய் நம்மளை ஊரில் விட்டாங்கிற கோபத்தில் ஆத்திரத்தில் பண்ணிட்டான் அப்படின்னு ஒரு பழியை தூக்கி போட்டு அந்த பழியின் காரணமாக இவர் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போக, ஆனால் இவர் சொல்ல வந்ததை யாருமே கேட்காம இருக்க நம்ம அம்மாவே நம்மளை கொலகாரன்னு சொல்லிட்டாங்களேங்கும் போதே இவர் அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகி நான் அப்படி பண்ணவே இல்லை அப்படிங்கிற சொல்லக்கூட முடியாமல் சின்ன பையன் வாயடைச்சு போயிருக்க. இது எல்லாமே பண்ணதை மனோஜ் அமைதியாக இருந்தார். அவரும் பண்ணது ஆக்சிடென்ட்டாகவே இருக்கலாம், ஆனால் அவர் அமைதியாக இருந்து ஒரு 12-13 வயசு பையன் ஒரு 10 வயசு தம்பியை மாட்டி விட்டுறாரு. இவங்களுடைய இன்னொரு சகோதரனோ சகோதரியை இறந்ததுக்கான காரணமாக இந்த இடத்துல இருந்தே அதனால தான் விஜயா அந்த ஊருக்கு போகிறனாலே வெறுப்பாக இருக்கிறது. ப்ளஸ் அதே சமயத்தில் முத்துவை பார்த்தாலே இறந்து போன குழந்தை ஞாபகத்துக்கு வர்றது. இந்த கோபத்தால் தான் அவங்க அவர் மேலே வெறுப்போடு இருக்காங்க.
அப்படிங்கிற உண்மை எப்போ வெளில தெரிய வரப்போகுது அப்படிங்கிறது இதுக்கப்புறம் தான் ஃப்ளாஷ்பேக்காக வரப்போகுது. ஸோ சீக்கிரமாகவே ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் வரப்போகுது. ஏன்னா இந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து இதனுடைய ஒரு கதையாக வந்து சின்ன சின்னதாக காமிச்சிருக்காங்க. நமக்கு ஒரு குட்டி குட்டி சீனில் காமிப்பாங்க. இவர் அழுதுட்டு இருக்கிறதும், அதுக்கப்புறமா வந்து ஒரு அழுக சவுண்டு, அதுக்கப்புறம் இவர் வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போகிறது எல்லாத்தையும் காமிப்பாங்க. ஸோ மனோஜ் செய்த ஒரு தவறுக்கு முத்து அனுபவிக்கிற தண்டனை இதுதான். ஸோ இப்போ வந்து ஜாதகத்தின் காரணமாக பிரித்து வைக்கப்பட்ட குழந்தை, அந்த குழந்தை பாசத்தை காமிக்கும் பொழுது ஆனால் வந்து நடந்த ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு, அதுவும் வந்து மனோஜ் செஞ்ச தவறால் நடந்த ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு பழியை தூக்கி இவன் மேலே போட்டு வேணும்னே மன வெறுப்பில் பிரித்து விட்டாங்கிற ஆத்திரத்தில் இப்படி பண்ணிட்டான் சைக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து திட்டி கடைசியில் வந்து விஜயாவும் வெறுப்பை வளர்த்துக்கிட்டாங்க. இவரும் வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கெலாம் போயிட்டு கடைசியில் ஒரு வாழ்க்கையே தடமாறி போய் படிக்காமல் கொள்ளாமல் இவருடைய மூர்க்கத்தனம், கோபம், அந்த ஒரு மனவேதனையை காமிக்கிற இந்த இயலாமையின் வெளிப்பாடு தான் கோபம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மனவேதனையை காமிக்கிற விதம் தான் அவருடைய கோபமாக இருந்திருக்கு. இப்போ அதை மாற்றி அமைக்கிற மாதிரி வந்திருக்கிறது மீனா தான். இதுக்கு பிறகு இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது அப்படின்னா வந்து அவருடைய கேரக்டர் மொத்தமாகவே மாறிட்டே வரப்போகுது. சிறகடிக்க ஆசை சீரியலில் இவங்களோட ஆசைகள்லாம் ஒன்று ஒன்றா நடக்க போகுது. மீனாக்கு இன்றைக்கி ஆசையே இல்லை, நாங்கள்லாம் ஆசையாக என்னவா இருக்க போகுதுன்னா இவங்களுடைய குழந்தை, இவங்களுடைய பிஸ்னஸ் அப்படின்னு இவங்க வளர்ந்துட்டு வரதும், ஒரு கட்டத்தில் எல்லா உண்மைகளும் வந்து இவங்களுக்கு விஜயாவுக்கு தெரிய வரதும் நடக்க போகுது. ஸோ இந்த உண்மையை பற்றியும் இந்த ஒரு ஷாக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸை பற்றி கேட்டதுக்கு பிறகு முத்துவை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்னவா இருக்குது அப்படிங்கிறத சொல்ல. இது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மனோஜ் அவருடைய கேரக்டரே வேறங்கிறத காமிச்சிருக்காரு. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரோஹிணி திடீர்னு வந்து முதல் மாதம் வட்டி கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் கல்யாணத்துக்காக வாங்கின கடன் கட்ட முடியல அப்படின்னும் போது அவங்க வலையில கழட்டி கொடுக்க வருவாங்க. ஆனால் வலையில கழட்டாமல் அப்படி இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த சமயத்தில் வந்து மனோஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அம்மா அதெல்லாம் பார்த்துப்பாங்க, அம்மா அதெல்லாம் சரி பண்ணிப்பாங்க, நீ எதுக்கு வலையிலெல்லாம் பொசுக்குன்னு கழட்டி கொடுக்குற அப்படின்னு சொல்லுவார். இது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா அவ்வளோ பாசமாக இருந்து எல்லாத்தையும் ட்ரை பண்ணும் பொழுதும் முதல்ல வந்து அந்த ஜீவான ஒரு பொண்ணை லவ் பண்ணி அதனால வந்து ஓடி போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்பொழுது தன்னுடைய அம்மாவை பற்றி யோசிக்கவும் மாட்டார், எதை பற்றி யோசிக்க மாட்டார். இதுக்கு முன்னாடி அவங்க அம்மாட்ட லைட்டாக தாஜா பண்ணி மொத்தமாக வந்து அந்த பென்ஷன் பணம் மொத்த பணத்தையும் வந்து கிராஜுவிட்டி பணத்தை இவருக்கு வர வைக்கணும் அப்படின்னு பார்த்ததுலேருந்து நிறைய இடங்களில் அவர் வந்து அவருடைய கேரக்டரே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மாதிரி நெகட்டிவான வில்லத்தனமான கேரக்டருங்கிறத காமிச்சிட்டே தான் இருந்திருக்காரு. இன்னைக்கு இந்த சீரியலில் விஜயா இருக்கிறதுக்கான முக்கியமான காரணமே யாருன்னு வந்து பார்த்தா மனோஜுடைய மேனிப்புலேஷனும். மனோஜ் வந்து அப்படியே அழுது நடிச்சு ஏமாற்றி முத்து மேலே பழிய போட முத்து மேலே இருக்க வெறுப்பை வளர்த்துக்கிட்டு, மனோஜ் தான் நல்ல பையன், நமக்கு வந்து ஒரு பையன் 2 பையன் தான் முதல்ல இருந்தாங்க, 3வது ஒருத்தவங்க இருந்தாங்க, 3வது இறந்தாச்சு, அதுக்கு பிறகுதான் வந்து ரவி வராரு. அப்போ நம்ம 2 பேர்ல வந்து ஒருத்தனை நம்ம வந்து 2 பேர் மேலேயும் பாசம் வச்சோம், ஆனால் ஒருத்தன் தான் உண்மையான நல்லவனா இருக்கான், இன்னொருத்தன் அப்படி இல்லை அப்படிங்கிற ஒரு தாக்கமும் அவங்க மனசுல இருந்துகிட்டே இருக்கு. அதனால தான் முத்து மேலே வெறுப்போடே இருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில் மனோஜுக்கு அந்த ரிமார்ஸ்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதாவது தான் செஞ்சதுக்காக வருத்தப்படுறது அப்படிங்கிற ஒரு கேரக்டரே கிடையாது. அவருக்கு வந்து குற்ற உணர்ச்சியே இல்லாமல் வந்து மோசமான சில விஷயங்கள்லாம் பண்ணுவார். அதே மாதிரி தான் பல இடங்களில் ரோஹிணி நடந்துப்பாங்க. லைட்டாக வருத்தப்படுற மாதிரி இருக்கும், ஆனால் அப்படி அதுக்கெல்லாம் இல்லாமல் இருப்பாங்க. அவங்க 2 பேரும் கடைசியாக பேர் ஆனது கரெக்டான விஷயமா இருக்கும். இதுக்கு பிறகு இவங்க 2 பேரும் மெயின் வில்லி ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக விஜயாவுக்கு உண்மைகள் தெரிஞ்சு 2 உண்மைகள். ஒன்று, அவ்வளோ பெரிய குற்றம் நடந்ததுக்கு நிஜமாவே வந்து இவருக்கு காரணம் இல்லை அப்படிங்கிற முத்து சம்மந்தம் இல்லைங்கிறது தெரிய வர்றது ஒன்று. இன்னொன்று, இவங்க இவ்வளோ நம்புகிற மனோஜ் வந்து நல்லவர் கிடையாது அப்படிங்கிறது ஒன்று. இந்த 2 விஷயங்களும் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஸோ இதில் பல திருப்பங்கள்லாம் அடுத்தடுத்து வரப்போகுது. ஸோ நீங்கள் இப்போ ஓவராலாக என்ன நினைக்கிறீங்க அந்த கதை போகிறப்போ?